ராஜாக்கள், அதிகாரிகள், பிரபுக்கள், நியாயாதிபதிகள். போதும். ரெண்டாவது சொன்ன அப்டைனபிள். கவனிங்க, ஞானம் என்ன பாருங்க எல்லாரும், ஞானம் பெற்றுக்கொள்ளக்கூடியது. கவனிங்க, தேவன் நிச்சயம் பண்ணியிருக்கிறார், உனக்கு ஞானம் தருவேன். வசனம் போடுறீங்களா? இன்னொரு போடுறீங்களா? பரத்து வருகிற ஞானமோ. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் பூரண சற்குணரமாயிருக்கிற அவரிடத்தில் கேட்க கடவன், அவர் அப்போ தருவார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம். என்ன பாருங்க, திரையில் பாருங்கள், ஊடகத்தில் பார்க்கிறவர்கள் சொல்லுங்க. கொடுக்கப்படும் ஞானம், திரையில் பாருங்கள். ஞானம் 2 வாசல். கேட்க கடவன் கொடுக்கப்படும். எதை? அப்ப புரிஞ்சவங்களுக்கு ஞானம் கட்டாயம் பெற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று. எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு அறிவு இல்லை, நான் கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு ஆங்கிலம் தெரிவதில்லை. நெவர் நெவர் நெவர். அதில் ஒரு வார்த்தை படுது, அதில் ஒரு வார்த்தை, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். அதற்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், எனிஒன் எனிவேர். எனிஒன் எனிவேர். நீங்கள் யாராலும் இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் ரிப்பீட் தட் வேர்ட். கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன். எனிஒன் எனிவேர். நீங்கள் எங்கு வேணா இருக்கலாம், நீங்கள் யாரானா இருக்கலாம். கரங்களை உயர்த்தி, எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். சின்ன கிராமத்தில் இருக்கலாம், முகவரி இல்லாத, பின்கோடு இல்லாத, போக்குவரத்து இல்லாத, மின்சார வசதி இல்லாத, எந்த அடிப்படை வசதி இல்லாத மலைவாழ் மக்களாக இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார் எனிஒன். இரண்டாவது எனிவேர். தமிழ் வாசிக்கிறேன் இந்த யாக்கோபின் புஸ்தகத்தில். யாக்கோபின் புஸ்தகம், ஒருவரையும், கவனிங்க, ஒருவரையும் ஒருவரையும். அதான் தெரியுதா? நீங்கள் யார் வேணா இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், வயதில் குறைந்தவராக இருக்கலாம், வயதில் மூத்தவராக இருக்கலாம். அதான் சொன்னேன் எனிஒன். அடுத்த ஒரு வார்த்தை, அது ஒரு அழகான வசனம், ஒருவரையும் அது கடிந்து கொள்ளாதவர். நீங்கள் பாருங்களேன், சில சந்தேகம் கேட்குறோம், 2 முறை கேட்குறோம், 3ஆம் முறை கேட்டால் டென்ஷன் ஆகிடுறாரு. 3ஆம் முறை கேட்டால் அவர் டென்ஷன் ஆகிடுறார். அவர் அப்படி இல்லைங்க, அவர் சரியாக கவனிக்கலைன்னா நான் என்ன ஆயிடுறேன்? சரியாக கவனிக்கலைன்னா நான் டென்ஷன் ஆகிடுறேன். அப்படி இல்லை. சொல்லுங்கள்,